1980ல அமெரிக்கால 2 சைக்காலஜிஸ்ட் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. டார்ட்மவுத்ங்கிற காலேஜ்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பல பார்ட்டிசிபென்ட்ஸை வர வச்சு ஒரு மேக்கப் டீம் ஒன்று ரெடி பண்ணி அவங்க எல்லாருக்குமே கன்னத்துல பெரிய தழும்பு மாதிரி ஒரு மேக்கப் ஒன்று போட்டாங்க. அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் கண்ணாடியில் அவங்களோட முகத்தை காட்டினாங்க. இப்போ இதுல என்ன டாஸ்க்னா, இதுல ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா வெளியில கூட்டின்னு போயிட்டு மக்களோட மக்களா சும்மா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி ஒரு டாஸ்க். இப்போ இதை பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, இவங்க சும்மா ரேண்டமா போய் இப்போ ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கிறாங்கன்னா, அந்த எதிரில் இருக்கிற ஆளு இவங்களை எப்படி இவங்கள்ட்ட பேசுறாங்க, எப்படி இவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்றாங்கிறத இவங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப அந்த சைக்காலஜிஸ்ட் போயிட்டு சொல்லணும். இதுதான் டாஸ்க். வெளியில போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த ஒவ்வொரு ஆளும் சொன்ன ஒரு காமனான ஒரு விஷயம், என்கிட்ட அவங்க சரியா பேசல, என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணாங்க, என்கிட்ட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா நடந்துக்கிறாங்க, என் கண்ணத்தையே பார்த்துன்னு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் காமனா எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, இந்த ஒவ்வொரு ஆளையும் இவங்க வெளியில அனுப்பும் போதும் அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த மேக்கப் டீமை உட்கார வச்சிட்டாங்க. மேக்கப் டீம் உட்கார சும்மா கேஷுவலா உட்கார்ற மாதிரி உட்கார வச்சுட்டு, இருங்க அதுல உங்களோட மேக்கப்ல கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், கொஞ்சம் அதுல ரெக்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது ஒழுங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாத அந்த மேக்கப்பை கிளீன் பண்ணி தான் அவங்க வெளியில அனுப்புனாங்க. இவங்க ஒவ்வொரு ஆளும் வெளியில போகும்போதும் அவங்க கன்னத்துல தழும்பு கிடையாது. அப்புறம் ஏன் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இந்த மேட்டர்லாம் சொன்னாங்கன்னா, அதுதான் தி இன்விசிபிள் ஸ்கார் எஃபெக்ட். அதாவது இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு எதிரி அவனோட எண்ணம் தான். மத்தவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்க, மத்தவங்க நம்மள என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம நினைக்கிறதே வேஸ்ட் ஆஃப் டைம். உண்மையிலேயே ஒரு ஆளுக்கு தழும்பு இருந்தாலும் சரி, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்கள கெத்தா தான் வச்சுக்கணும். கெத்தானா நான் ஆட்டிடியூட் காட்டணும்னு சொல்ல வரல. நம்மள தாழ்த்திக்க கூடாது. ஏன்னா இங்க பல பேர் மத்தவங்களுக்காக தான் வாழறாங்க, அவங்களுக்காகவே வாழறது கிடையாது.